சென்னையில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது அவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வியாசர்பாடி அருகே காக்காத்தோப்பு பாலாஜியை பிடிக்க முயன்றபோது போலீசாரை தாக்கியதால் போலீசார் என்கவுண்டர் செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த என்கவுண்டரில் காக்காத்தோப்பு பாலாஜி தற்போது என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் காக்காத்தோப்பு பாலாஜி சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சங்கர். வணக்கம் சங்கர், தற்போது நடைபெற்றுள்ள இந்த என்கவுண்டர் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையை சேர்ந்த பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி இன்று அதிகாலை என்கவுண்டரில் போலீசாரால் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டார். இவர் மீது 50க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. குற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த காக்காத்தோப்பு பாலாஜி போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி BSNL குடியிருப்பு அருகே பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு இன்று அதிகாலை தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காக்காத்தோப்பு பாலாஜியை பிடிக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் தப்பிவிட முயற்சித்துள்ளார். இதையடுத்து காக்காத்தோப்பு பாலாஜி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் காக்காத்தோப்பு பாலாஜி உயிரிழந்தார். உயிரிழந்த காக்காத்தோப்பு பாலாஜியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதிதாக பொறுப்பேற்ற கமிஷனர் அருண் நியமிக்கப்பட்டு இது இரண்டாவது என்கவுண்டர் இதுவாகும். இதற்கு முன் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக குற்றவாளி திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இதுக்கு அடுத்ததாக என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜி மீது இதுவரை 59 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதில் 5 கொலை வழக்குகள் மற்றும் 15 கொலை முயற்சி வழக்கு பல்வேறு காவல் நிலையங்கள் நிலுவையில் உள்ளது. கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு காக்காத்தோப்பு பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. காக்காத்தோப்பு பாலாஜி தற்போது சுட்டுக்கொலை செய்யப்பட்டு இதுவரை கொலைப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜி மீது இதுவரை 12 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கர்.